பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். தொடக்க காலத்திலேயே நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்போ நடுவழியில் இல்லை, பாதி வழியில் இல்லை, ஏறத்தாழ முழுமையடைகிறதுக்கான கட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் சினிமாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண காட்சியை வந்து கடைசி நேரத்தில் நிறுத்துவாங்க கிளைமாக்ஸ். அது மாதிரி தான் இது. 6 சிலிண்டர்களில் 3 சிலிண்டர் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. கட்சி நடத்தும் போது அதிமுக மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறாங்க, ஆட்சி நடத்தும் போது திமுக மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏறத்தாழ இது திமுகவினுடைய செயல் திட்டத்தில் இன்னொரு வடிவமாகத்தான் பார்க்குறேன். நலத்திட்டங்களின் வழியாகவே வந்து ரொம்ப பாப்புலரான திமுகவினுடைய அரசு நலத்திட்டங்கள் கொடுத்தும் ஏன் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, ஒருத்தருக்கு சிலிண்டர் ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது போகாதவங்க வீட்டுக்குள்ளேலாம் அவங்க அந்த ஒரு பேச்சுவார்த்தை பெண்களுக்கு மத்தியில், நீங்களும் பெண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்ல முடியாததுனால நீங்கள் சொல்லுங்களேன். இல்லைங்க, உங்கள்கிட்ட நான் வம்பளுக்கிறதுக்காக வரல. பயனாளிகளாக இருக்கிறவர்கள் இதை பாராட்டுவார்கள், பயனாளிகளாக இல்லாதவர்கள் பகையாளியாக மாறிடுவாங்க. இது மகளிர் உரிமை தொகையிலேயே நடந்திருக்கிறது, இது சிலிண்டர் விஷயத்திலே நடக்க போகுது. இந்த சொகுசு பேருந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கு, அதில் யாரையுமே ஏற்ற மாட்டாங்க, பெண்களை வந்து ஏற்ற மாட்டாங்கங்கிறது அது ஒரு கோபம் இருந்துச்சு. அது தீர்ப்பதற்கான வாய்ப்பாக அந்த சலுகையை சேர்த்து கொடுத்துருக்கிறார். ஆனால் கொடுமை என்னன்னா, போக்குவரத்து துறை ஏற்கனவே நட்டத்திலே இயங்குகிறது. இந்த அரசுடைய பயணம் 100 நாட்களில் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. தேனை தேடி தேடி அலைகிறது வண்டு, அதையே தூக்கி ஒரு தேன் குடத்திலே போட்டால் அது தத்தளிக்கிறது, தடுமாறுகிறது, அதிலே மூழ்கி கூட சில நேரம் மூச்சு அடங்கி போகிறது. தமிழ்நாட்டுக்கு அரசியல் செய்வதற்கு கொள்கைகளோ கோட்பாடுகளோ சித்தாந்தங்களோ எதுவுமே தேவையில்லை, போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே தேவையில்லை, ரீல்ஸ் போதுமானது அப்படிங்கிறப்ப தனுசுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. இந்த நிரந்தர பொதுச் செயலர், நிரந்தர முதலமைச்சர் சொல்லிட்டாங்கன்னா குழி வெட்டிட்டாங்கன்னா அதுதான் தொடர்ந்து தாவேகாவினர் வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு இவர் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில். இப்போ நீ 50 வருஷத்துக்கான குழி வெட்டியிருக்காங்க. வணக்கம், இது உங்கள் தன்னாட்சி. இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு அரசுடைய இன்றைய 3 அறிவிப்புகள், முதலமைச்சர் விஜயுடைய அறிவிப்புகள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பரந்தூர் விமான நிலையம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றா பேசலாம். அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பரந்தூர் விமான நிலையம் என்பது நீர்நிலைகளால் ஆனது, விவசாய நிலங்களால் ஆனது. அது அங்கே விமான நிலையம் கட்டுவதன் வழியாக சென்னைக்கு வந்து பெருவெள்ளத்திற்கான பேராபத்து ஏற்கனவே இருக்கிறது, அது இன்னும் கூடுதலாக மாறக்கூடும் அப்படிங்கிறத சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பூவுலகி நண்பர்கள் பல பேர் வந்து எச்சரித்தார்கள். ஆனால் இதில் என்ன கொடுமைனா, நிலங்கள்லாம் கையகப்படுத்தப்பட்டு அந்த ஏகனாபுரம்ங்கிற அந்த கிராமத்தை தவிர மிச்ச எல்லா இடங்களிலேயுமே நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. பணம் வாங்கிட்டாங்க, நிலத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ திடீர்னு நிறுத்தும் போது மறுபடியும் விவசாயம் பண்ணுவாங்களா, மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு வருமானங்கிறதுல நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அது அந்த நிலத்தை அப்படியே கைவிட்டு விட்டு அவர்கள் வேறு இடங்களுக்கு, வேறு தொழில்களுக்கு, வேறு ஊர்களுக்கு அப்படிலாம் வந்து பல பேர் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதனால் அதை மறுபடியும் சிப்கார்டாக தான் பயன்படுத்துகிற மாதிரி சூழல் இருக்கிறது என்று ஒரு லோக்கல் ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. ஆனால் நீர்நிலைகளை அழித்து வீடு கட்டுவது, ஏன்னா ஏரியை அழித்து நம்ம ஏரியாவாக வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஏன்னா தண்ணீர் தன் தடத்தை மறப்பதில்லை, அது எவ்வளோ காலம் ஆனாலும் அது மறுபடியும் அந்த நீர்நிலைகள் தங்களுக்கான இடத்தை தேடி வந்து மறுபடியும் சென்று சேர்வதனால தான் வேளச்சேரி மாதிரி ஊர்களெல்லாம் தண்ணீர் வந்து தேங்கி நிற்குது. இப்போ நான் இருக்கிற இடத்துல, நான் குடியிருக்கிற அரும்பாக்கம் பகுதியில் அடிக்கடி தண்ணி தேங்கிடும், சிறு மழை பெய்தால் கூட தண்ணி தேங்கிடும். நான் ரொம்ப வயசான ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஏன் அந்த அடிக்கடி தண்ணி தேங்குது அப்படின்னா, இது கம்மா இருந்த இடங்கிறார் அந்த ஆள். அப்போ நம்ம என்னதான் கட்டிடத்தை கட்டினாலும் தண்ணீர் தன் தடத்தை மறப்பதில்லை என்று சொல்வதை போல அது ரிவர்ஸில் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே திருப்புகழ் IAS கமிட்டி சொல்றது 40% நீர்நிலைகள் மீது கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு திருப்புகழ் IAS கமிட்டி சொல்லுது. இந்த 40% என்பது எளிய மக்களை வந்து நீங்கள் குடியிருப்புகளை அகற்றினால் ஐயோ குய்யோ முறைன்னு அவங்க கத்துறான், நான் வீட்டை விட்டுட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு அது பஞ்சாயத்து பெரிய பிரச்சனை, போராட்ட களமாக மாறுது. நீங்கள் பெரிய நிறுவனங்கள், மருத்துவ கல்லூரி கட்டியிருக்கான், இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்கன்னா அந்த மாஃபியாக்கள், கல்வி தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த மாஃபியாக்களை வந்து யாருமே அகற்ற முடியாது.
அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்டு செல்லமாக சீராட்டப்பட்டு பாராட்டப்பட்டு பல பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியில் அவங்களே பல பேர் மந்திரிகளாக இருந்திருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருந்திருக்காங்க, அதிகார மையங்களாக இருக்கிறாரு. அவங்களையும் அப்புறப்படுத்த முடியாது. இப்போ யாரையும் பொதுமக்களையும் அப்புறப்படுத்த முடியாது. நீங்கள் பெரிய இந்த மாதிரி கல்வி மாஃபியாக்களையும் அப்புறப்படுத்த முடியாது. யாரை அப்புறப்படுத்துறது? திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி வந்து திருப்புகழ் பாடுறது மாதிரி ஆன்மீகத்தில் பாடிக்கிற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கை வந்து அது வந்து செயலற்றதாக இருக்கிறது. அப்போ புதிதாக இருக்கிற ஆக்கிரமிப்புகளையாவது நம்ம வந்து நீர்நிலைகளின் மீதான ஆக்கிரமிப்புகளையாவது இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் சரியான நிலைப்பாடு. அதனால் விஜய் வந்து ஒருவேளை இங்கே நிலம் வாங்கிட்டாங்க, ரியல் எஸ்டேட்டுக்காரங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க, திமுக காரங்க இடம் வாங்கிட்டாங்க, அவங்கள பழி வாங்குறதுக்காக இதை செஞ்சாரான்னு நமக்கு தெரியலை. எப்படியோ அது நிறுத்தப்பட்டது என்பது சுற்றுச்சூழல் சார்ந்து நான் தனிப்பட்ட முறையிலே நான் வந்து ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் நடைமுறையில் அது என்னவா மாறப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா அது மறுபடியும் சிப்காட் ஆச்சுனாலும் அதுவும் சிக்கலானதாக தான் பார்க்கப்படுது. அதான் முன்னாள் நிதியமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அந்த கேள்வியை தங்கம் தென்னரசு எழுப்புகிறார். சட்ட ரீதியாகவே இதை மாற்று திட்டங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது. அப்போ ஏற்கனவே மக்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டோம், அந்த மக்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்க, அவங்க திரும்ப பணம் கொடுக்கறதுங்கிற நடைமுறை சிக்கல்லாம் இப்போ இதில் இருக்கே, அதை எப்படி களைய போகிறீங்கன்னு நிறைய கேள்விகளை அவர் வைக்கிறார். இந்த அரசு இப்படி ஒரு திட்டத்தை, அதுவும் வந்து முதலமைச்சர் 110 விதியின் கீழ் அறிவிக்கிறார் அப்படின்னாலே அந்த அறிவிப்பு அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கான மாற்று திட்டத்தை யோசிக்காம இருந்திருப்பாங்களான்னு ஒரு கேள்வி. ஆனால் இந்த திட்டம் இப்பொழுது கைவிடப்பட்டதன் மூலமாக பல தொழில்களும் நம்மளுடைய போக்குவரத்து துறையிலையும் பெரிய பாதிப்பை இது விமான போக்குவரத்தில் ஏற்படுத்த போகுது, எல்லாம் பக்கத்து மாநிலத்துக்கு போகுது அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இல்லை, ஏறத்தாழ அந்த விமர்சனம் உண்மைதான். இது வந்து அது தொடக்க காலத்திலேயே நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்போ நடுவழியில் இல்லை, பாதி வழியில் இல்லை, ஏறத்தாழ முழுமையடைகிறதுக்கான கட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் சினிமாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண காட்சியை வந்து கடைசி நேரத்தில் நிறுத்துவாங்க கிளைமாக்ஸில். அது மாதிரி தான் இது. ஏறத்தாழ வந்து நீங்கள் வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் தான் ஒரு வகையில் பார்க்கிற போது, நடைமுறை சாத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாகத்தான் இருக்குது ஒரு பக்கம். ஆனால் இது வந்து அந்த கிராம மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்கள் 1000 நாட்களுக்கு மேலே வந்து போராடினார்கள். ஏன்னா மக்களின் குரல், எளிய மக்களினுடைய குரல் என்பது செவிசாய்க்கப்பட்டிருக்கிறது. அவர் முதல்ல போய் அந்த களத்தில் போய் இறங்கி நின்றார். அவரை பொறுத்தவரையில் அவர் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார். தொழில் வளர்ச்சி பெண்ணுக்கு போகிறது. ஏன்னா இந்தியா மாதிரியான விவசாய நாடுகளில் வந்து தொழில் புரட்சி என்று சொல்வதே விவசாயத்தை அழித்து ஒழிப்பதற்கான ஒரு ஏற்பாடு என்று இயற்கை ஆர்வலர்கள்லாம் ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைக்கிறாங்க. அதனால் அவர்கள் பார்வையில் இது சரியாகவும் ப்ராக்டிக்கலாக பார்க்குற போது இது வந்து நடைமுறையில் சிக்கலானதாகவும் இருக்கிறது. அடுத்த அறிவிப்பு, அதாவது வந்து 6 சிலிண்டர்களில் 3 சிலிண்டர் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாத வருமானம் 20,000க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கிறது மாதிரியான ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய அது கட்சி நடத்தும் போது அதிமுக மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறாங்க, ஆட்சி நடத்தும் போது திமுக மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த 2.5 லட்சம் இருக்குல்ல, ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 3 சிலிண்டரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த 2.5 லட்சங்கிறத யார் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பரீட்சை பேப்பர் வந்து நல்லா படிக்கிறவன் பேப்பரை பார்த்து எழுதுவாங்க, சில பேர் பக்கத்துலேயே இருந்து எட்டி எட்டி பார்த்து எழுதுவாங்க. அது மாதிரி தாவேக அரசு வந்து இது திமுக போட்ட திட்டம். மகளிர் உரிமை தொகைக்கு இதுதான் நிர்ணயம். ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழ் வருமானம் இருக்கிறவர்கள், அதற்கு மிகாமல் இருக்கிறவர்கள் தான் அந்த 1000 ரூபாய் பெறுவதற்கு, மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான தகுதி உடையவர்கள் அப்படின்னு ஒரு அவங்க பண்ணாங்க. அதைத்தான் காப்பி அடிச்சிருக்காங்க, அடித்தாங்க, காப்பி அடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து திமுகவை அவங்க திட்டிக் கொண்டு திமுக ஆட்சியை தான் நடத்துகிறதுக்கு பேரை மட்டும் மாற்றி மாற்றி விற்பாங்க. ஏறத்தாழ இது திமுகவினுடைய செயல் திட்டத்தின் இன்னொரு வடிவமாகத்தான் பார்க்குறேன். இப்போ ஒரு பக்கம் வந்து 6 சிலிண்டர் சொன்னாங்க, இப்போ 3 சிலிண்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அந்த 3 சிலிண்டர் கூட பொங்கலுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. 2027 பொங்கல். என்னத்திற்காக இந்த கால அவகாசம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இல்லை அவசர அவசரமாக இன்னைக்கு தேதி குறிப்பிட்டு அறிவிப்பதற்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா இதை? இல்லை, அதாவது இவங்க வந்து ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையும் காலதாமதமாகத்தான் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கு நிதியை தான் காரணமாக சொல்லுவாங்க, வேற ஒரு காரணமாக அவங்க சொல்ல போகிறதில்ல. நிதி ஆதாரம் என்கிட்ட இல்லை, அதை வந்து பெருக்குவதற்கு இன்னும் காலச்சூழல் வந்து கணியலை அப்படிங்கிறத அவங்க காரணமாக சொல்லுவாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, நலத்திட்டங்களின் வழியாகவே வந்து ரொம்ப பாப்புலரான திமுகவினுடைய அரசு நலத்திட்டங்கள் கொடுத்தும் ஏன் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, ஒருத்தருக்கு சிலிண்டர் ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது போகாதவங்க வீட்டுக்குள்ளேலாம் அவங்க அந்த ஒரு பேச்சுவார்த்தை, பெண்களுக்கு மத்தியில், நீங்களும் பெண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்ல முடியலனால பெண்களுக்கு மத்தியில் பேசப்படும். நீங்கள் சொல்லுங்களேன். இல்லைங்க, உங்கள்கிட்ட நான் வம்பளுக்கிறதுக்காக வரல. அவங்க பேசுவாங்க, அவங்க வீட்டுக்கு மட்டும் சிலிண்டர் போயிடுச்சுன்னு பேசுவாங்க. இது எதிர்மறை நிலையை கட்டமைக்குமா அமைக்காதா? அதாவது பயனாளிகளாக இருக்கிறவர்கள் இதை பாராட்டுவார்கள், பயனாளிகளாக இல்லாதவர்கள் பகையாளியாக மாறிடுவாங்க. இது மகளிர் உரிமை தொகையிலேயே நடந்திருக்கிறது, இது சிலிண்டர் விஷயத்திலே நடக்க போகுது.
அதனால திமுகவுக்கு வச்ச ஆப்பை வந்து இந்த சிலிண்டர் வாங்காதவங்க தாவேகாவுக்கு எதிர்காலத்தில் வைக்கக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குன்னு நான் கருதுறேன். அடுத்த அறிவிப்பு, அதாவது வந்து இப்போ உள்ளூரில், அதாவது மெட்ரோ நகரங்களில் இங்கே வந்து எல்லா பேருந்துகளும் ஏசி இல்லாத பேருந்துகள்ல எல்லாம் விடியல் பயணம், அந்த விடியல் பயணத்தை மகளிர் பயணமாக இப்போ இந்த அரசு மாற்றிருக்காங்க. இல்லை, அதாவது கட்டணம் இல்லா பயணம் பண்ணிக்கலாம் பெண்கள் அப்படிங்கிறதும். நகரப்புறங்களில், அதாவது மாவட்டங்களில் இருக்கிறதுல அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்க லோக்கல் பஸ்ஸில் மட்டும் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சிட்டிக்குள்ளே ஓடுற பஸ்ஸுகள், லோக்கல் பஸ்ஸுகளுக்கு மட்டும், கிராமப்புறங்களுக்கு போகிறது மட்டும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒயிட் போர்டு பஸ்ஸில் மட்டும்தான் மகளிர் விடியல் பேருந்துன்னு முன்னாடி வந்துச்சு. ஒயிட் போர்டுங்கிறது அடிக்கடி வராது. இந்த சூப்பர் டீலக்ஸ் பேருந்து, சொகுசு பேருந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அது உள்ளுக்குள்ளே வந்து உள்ள மாடிப்படியெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அதை இந்த பக்கம் மேலே வந்து உயரத்தில் போய் பின்னாடி போய் உட்காரு, இந்த பள்ளத்தில் வந்து கண்டக்டர் இருப்பார் அப்படின்னு அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரியே கட்டியிருப்பாங்க, படிநிலையில் கட்டியிருப்பாங்க. அதுதான் சொகுசு பேருந்து. இந்த சொகுசு பேருந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. அதில் யாரையுமே ஏற்ற மாட்டாங்க, பெண்களை வந்து ஏற்ற மாட்டாங்கங்கிறது அது ஒரு கோபம் இருந்துச்சு. அது தீர்ப்பதற்கான வாய்ப்பாக அந்த அந்த சலுகையை சேர்த்து கொடுத்துருக்குறாரு. ஆனால் கொடுமை என்னென்னா, போக்குவரத்து துறை ஏற்கனவே நட்டத்தில் இயங்குகிறது என்கிற அந்த பார்வையும் இதில் தேவைப்படுகிறது. ஏன்னா நாளைக்கு தொடர்ந்து நட்டத்தில் இயங்குகிற போது நீங்கள் இந்த 1-to-1 பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட்டையும் ஏற்றி விட்டுட்டு, கண்டக்டர் வரமாட்டாரியா, எல்லாரும் உள்ளே ஏறிட்டியா, டிக்கெட் ஏறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் மட்டும் தாயான்னு சொல்லி சில வண்டியை 1-to-1 2 மணி நேரத்தில் கொண்டு போய் திருச்சி மாதிரி எல்லாம் பக்கம் இறக்கி விடுவாங்க. இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்கும்னா, இப்போ நடுவில் எங்கேயாவது நிறுத்தும் போது இந்த பின்னாடி வளைக்கணும் அப்படின்னா கண்டக்டர் சைடெல்லாம் பார்ப்பார். காரில் மாதிரிலாம் ஸ்க்ரீன்லாம் வராது, அதில் முட்டி தான் திருப்புவாங்க, வேறு வழி இல்லை. அவங்க வந்து முயற்சி பண்ணி முட்டி பார்த்து தான் திருப்ப முடியும். அது ஏற்கனவே அவங்களுக்கான அந்த ஊதிய பிரச்சனையிலேருந்து பல்வேறு பிரச்சனைகள் நீடிக்கிறது. அரசு ஊழியர் ரிட்டையர்ட் ஆகிற வயசை 60 வயசுக்கு மாற்றினதுக்கே பணம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கோம் அப்படின்னா அரசு வந்து ஒரு பக்கம் தத்தளித்து கொண்டு இருக்கும்போது சொகுசு பேருந்தில் ஏற்றி விடியா, இந்த ஏசி பஸ்ஸில் கூட ஏற்றி விடு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து திட்டங்களை கொண்டு வந்தால் போக்குவரத்து கழகங்கள் வந்து பெரிய நட்டத்தை வந்து சந்திக்கும் போது அது தனியார் மயத்துக்கான வாய்ப்பாக அது மாறும். அதை நோக்கிய பயணமாகவும் ஒரு ஆபத்தோடு கூடிய பயணமாகவும் நான் பார்க்குறேன். சரி, நீங்கள் சொன்னது மாதிரி நடத்துனர் இல்லாமல் பேருந்து பயணம் போய் முட்டிக்கிட்டு தான் அவங்க போராடுறாங்க அப்படின்னு, இந்த அரசுடைய பயணம் 100 நாட்களில் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது கண்ணதாசனுடைய ஒரு வரி உண்டு, தேனை தேடி தேடி அலைகிறது வண்டு, அதையே தூக்கி ஒரு தேன் குடத்திலே போட்டால் அது தத்தளிக்கிறது, தடுமாறுகிறது, அதிலே மூழ்கி கூட சில நேரம் மூச்சு அடங்கி போகிறது அப்படின்னு ஒரு எடுத்துக்காரு. அது மாதிரியே அதிகாரத்திற்கு பழக்கப்படாதவர்கள், எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பது தெரியாதவர்கள் கையில் திடீரென்று ஒரு மேஜிக் மாதிரி இது நடந்த உடனே அவர் என்ன செய்யறோம்னே தெரியல. அந்த மயக்கம். ஆமாம், அது இதுக்குள்ளே வந்து பல மேஜிக் இருக்குது. இவிஎம்குள்ளே ஒரு மேஜிக் இருக்குது, சிப்பில் ஒரு மேஜிக் இருக்குது, ஹேக் பண்ணாங்கன்னு ஒரு மேஜிக் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கள் தொகுதியிலலாம் மானாமதுரை தொகுதியில் வேட்பாளரை இன்னுமே தேடுறாங்க, 100 நாளாயும் தேடுறாங்க. சட்டமன்ற உறுப்பினராகவே ஆகிட்டார். நம்முடைய எம்எல்ஏ எங்கே இருக்கார்? முன்னாடிலாம் எம்எல்ஏவே காணவில்லைன்னு சில பேர் போஸ்ட் விட்டுருவாங்க. அது எதுக்குன்னா அவர் செயல்படாமல் இருக்கிறாங்கிற கோபத்தை எதிர்கட்சிக்காரன் காசு கொடுத்து கூட சில நேரம் ஓட்டுவாங்க, சில பேர் தன்னெழுச்சியாக ஓட்டுவாங்க. இப்போ இந்த 234 தொகுதியிலையுமே ஏறத்தாழ பல இடங்களில் தாவேகா வெற்றி பெற்ற 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் யார் எம்எல்ஏ அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சவாலை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த வாக்காளர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 107 தொகுதிகள்லையும் அதெல்லாம் எம்எல்ஏக்கள் வந்து மைக்கோட போகிறாங்க, யூடியூபர் மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்களே, அப்படியும் கண்டுபிடிக்க முடியல அவங்க தொகுதியில். ரீல்ஸ் எல்லாரும் பார்க்க மாட்டாங்கல்ல, பட்டன் ஃபோன் வச்சுருக்கிறவனு இருக்காங்கல்ல, கொஞ்சம் பேர் ஃபோனை பார்க்காதவனு இருக்காங்கல்ல. நான் வந்து இப்போ சூரியனை பார்த்து தெற்க பார்த்து இன்றைக்கி டைம் மணி ஆச்சுப்பா பொழுது சாஞ்சிருச்சுன்னு சொல்கிறாலும் இன்னும் இருக்காங்க. நம்ம தான் அவங்கள கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் வந்து ரொம்ப கிராமப்புறங்களிலே மாபெரும் வெற்றி பெற்றார். அதற்கு நேர்மாறாக மாநகரங்களிலே தாவேகா வெற்றி பெற்றது. ஒரு வித்தியாசமான விஷயம் அது. இங்கே திமுக வந்து எப்பொழுதுமே மாநகரங்களில் வந்து சென்னை மாதிரியான மாநகரங்களில் எம்ஜிஆர் காலத்துலேயும் வெற்றி பெற்றார்கள். திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் அது இல்லாமல் போச்சு இல்லையா? அப்போ சோசியல் மீடியாவின் தாக்கம் என்பது இந்த ஆட்சிக்கு ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. அதனால் ரீல்ஸை கடந்து ரியல் லைஃபுக்கு வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு ஆட்சி முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது எல்லாத்துக்கும். சட்டமன்ற நடவடிக்கைகளில் எப்படி இருக்கிறாங்க? ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ளே இது பேசு பொருளாக இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி பட்டன் ஃபோன் உள்ளவங்களாம் டிவியில் பார்க்குறாங்க சட்டமன்ற நடவடிக்கையை, அதை எப்படி பார்க்குறாங்க? அது என்டர்டெயின்மெண்ட்னா பார்க்கத்தானே செய்வாங்க. ஒரு சினிமா நடிகர், அதாவது நீங்கள் ஒருத்தர் வந்து 100 நாளாக ஒருத்தர் முதலமைச்சராக நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு நாள் கோட்டு போட்டு நடிக்கிறாரு, ஒரு நாள் அவர் எதுவுமே செய்யலைன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, கெட்டப் சேஞ்சில் வந்திருக்கிறாரு. 100 நாளில் அவருக்கு போர் அடிச்சோன்னா அவர் பிரதமர் ஆகணும்னு அவங்களே பேசுகிறாங்க. 100 நாளைக்கு மேலே எப்படிங்க ஒரே கேரக்டர் நடிக்கிறது? அடுத்த படத்துக்கு கமிட் ஆக வேணாமா? அடுத்த படத்துக்கு வந்து இந்த படத்தில் முதலமைச்சராக, அடுத்த படத்தில் பிரதமருங்கிற மாதிரி அடுத்த கனவுக்கே போயிட்டாங்க. ட்ரீம் தானே நடந்துக்கிட்டே இருக்கு.
அப்போ வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கான ஒரு மனநிலை இருக்குது. நீங்கள் சினிமாவில் வந்து எப்போவுமே திரைக்கதை எழுதும் போது ஒரு வில்லனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவனை வீழ்த்துறது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த கதையுடைய இந்த திரைக்கதை வேகத்தை கூட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தமிழ்நாடு அரசுக்கு இப்போ யாரு அப்போ கிட்டத்தட்ட என்னன்னா, இன்னைக்கு எது நடந்தாலுமே திமுக தான் காரணம், எது நடந்தாலும் திமுக காரணம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒன்லைனை வச்சுக்கிட்டு அந்த வில்லன் ஸ்டோரி மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி நடத்திடலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆபாசமான உரையாடலை பேசிட்டாங்க, அத்துமீறி பேசிட்டாங்க, வரம்பு மீறி பேசிட்டாங்கன்னா, வரம்பு மீறி பேசுவதற்கான தொடக்கத்தை யார் வந்து தொடங்கி வைக்கிறாங்க? யார் தொடங்கி வச்சா? முதலமைச்சர் தான் தொடங்கி வைக்கிறார். எங்கள் அப்பாவை காணான்னு அவர் ஆரம்பித்த உடனே எதிர் முகாமில் வந்து வேற ஒன்றை காணோம்னு ஆரம்பிச்சு, மனைவியை காணான்னு ஆரம்பிச்சு, இப்படியும் போயிட்டே இருக்குது. இது இந்த சபை நாகரிகம் இருக்கிற அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும்னா அவையில் இருக்கிறவனை பூராமே நீக்கணுங்கிற அளவுக்கு போகுது. எல்லாருமே வந்து ஒரு ஆபாசத்தினுடைய உச்சத்தில் நின்று பேசுகிறாங்க. எல்லாமே நீங்கள் எங்கேயாவது இது வரைக்கும் எத்தனையோ முறை மின் தடையை வந்து தமிழ்நாடு மின் பற்றாக்குறையை தமிழ்நாடு செஞ்சது. எப்பயாவது ஒரு மின்துறை அமைச்சர் வந்து ஃபீஸ் கட்டி எப்படி போயிட்டாங்க, இந்த மாதிரி காமெடியை பண்ணதே இல்லை. யாருமே அப்படி சொன்னதே கிடையாது. அது ஒரே காரணத்தை சொன்னால் கூட நம்ம நம்பிடலாம். ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லணுங்கிறத பாஜக இந்த இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே சொல்லி கொடுத்துருக்கு. அதை கூட ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு நாள் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, ஒரு நாள் ஃபீஸ் கட்டி எப்படி போயிட்டாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு கதை. எந்த கதையை நம்புறது, யாரை ஃபாலோ பண்ணுறது? அதனால் அவங்களுக்கு தெரியல. அதனால் இந்த குடியாத்தம் எம்எல்ஏ சிந்து மாதிரி ஒரு பாட்டை பாடிட்டாவது நிம்மதியாக இருங்கடா, அது ரீல்ஸில் நல்லா வைரலாக இருக்குது, எல்லாருமே பார்க்குறாங்க. எதிர்கட்சிக்காரங்களே அதிகமாக பார்க்குறாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தாங்கிற பாட்டை சிந்து கரெக்டாக பாடியிருக்காங்க. அதுதான் நமக்கு தேவை. அந்த என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால பாட்டுக்கு பாட்டு மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, காமெடி டைம்லாம் இருக்குது. எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறாங்க, புதுசாக வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டைல் அவங்க இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இன்னைக்கு ரீல்ஸ் கலாச்சாரத்தில் இருந்து தான் இன்னைக்கு இளைஞர்களே வர்றாங்க. இவங்களை தேர்வு செஞ்சதே அந்த கலாச்சாரம்னு பெரும்பாலும் அவங்களும் நம்புகிறாங்க, எதிர்கட்சிகளுமே நம்புது. மரபு வழியில் வந்த எதிர்கட்சிகள் அதிமுகவும் திமுகவுமே நம்புது. அப்படிங்கும்போது அதை தானே ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க. நீங்கள் வந்து அதாவது இதை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வச்சுக்கிட்டு யாரும் வஞ்சாகம் பண்ணல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரீல்ஸ் போட்டாலே நம்ம ஆட்சிக்கு வந்துடலாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இனிமே வந்து தமிழ்நாட்டுக்கு அரசியல் செய்வதற்கு கொள்கைகளோ கோட்பாடுகளோ சித்தாந்தங்களோ எதுவுமே தேவையில்லை. போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே தேவையில்லை, ரீல்ஸ் போதுமானது. அப்படிங்கிறப்ப தனுஷுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. நம்ம ஏன் ஆட்சி ஆளக்கூடாது, ரஜினிகாந்த் தான் ஏமாந்துட்டாரு, நம்ம ஏன் அந்த இடத்த விட்டு இடத்த பிடிக்கக்கூடாது அப்படின்னு தனுஷுக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது. இன்னும் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியலை. இது எந்தெந்த புத்துக்குள்ளே என்னென்ன பாம்பு ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இப்போ யார் கிளம்பி வர போகிறாங்கன்னு தெரியலை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையை ஒரு திரையரங்கமாக மாற்றி அடுத்து வந்து இப்போ வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இனிமேல் வேலை இல்லைங்க. இந்த அண்ணா, பெரியார், கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர் அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ கடையில் இருக்கிறது மாதிரி ஒரு செட்டிங்கில் வச்சுக்கலாமே தவிர அதையெல்லாம் குறித்து சிந்திக்கவோ பேசவோ எந்த அவசியம். போட்டா கடையில கூட அதிகமா வந்து கண்களில் படுறது முதலமைச்சருடைய போட்டா தான் தொங்குது எல்லா போட்டா கடையிலும். அதாவது எந்த முதலமைச்சராவது நீங்கள் அண்ணா படத்தையெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஒரே மாதிரி ஃபோட்டோவே இருக்குது. கலைஞர் ஃபோட்டோ பாருங்கள், ஒரே மாதிரி. கெட்டப் சேஞ்சே இல்லைங்க. கலைஞருக்கு 2 ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த சின்ன வயசில் அந்த முடி வந்து அப்படி கலைஞ்சி தலை வந்து அப்படி சரிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு சுருள் முடியை கலைஞ்சி அது மட்டும் இருக்கும். அப்புறம் மண்டை வந்து முடியெல்லாம் கொட்டின பின்னாடி விழுது. 2 ஃபோட்டோ தான் இருக்குது. எத்தனை கெட்டப்புங்க. காணக்கண் கோடி வேண்டும்ங்கிறாங்க. அவ்வளவு கெட்டப்பு இருக்கு அவருக்கு. அதனால் ரசிப்பதற்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் முதலமைச்சர் ரசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற முதலமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ண தெரியாதவங்களாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்களெல்லாம் நினைவு கூற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, சட்டமன்றத்தில் நல்லா ஆக்டிவாக பேசுகிறாங்க இளைஞர்கள்லாம். நிறைய கேள்விகள், அமைச்சர்கள்லாம் வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. எதிர்கட்சிகள் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் காலத்தில். முதலமைச்சரே சொல்கிறாரு பார்த்தீங்கல்ல, நான் வந்து ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிட்டா திமுக காரங்க மாட்டிக்குவாங்க. திமுக காரங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ண மாட்டேன். இடைத்தேர்தலில் நான் வாயை திறந்தேன்னா அவங்க தோற்றுருவாங்க. அவங்கெல்லாம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் வாயை திறக்க மாட்டேன். இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு திமுகவை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அதுக்கு அர்த்தம் அதுதான். அப்போ நான் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ண மாட்டேன். அது என்ன, நான் டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ண மாட்டேன். முதலமைச்சரே டிஃபன் பாக்ஸில் கொண்டாந்து சாப்பிட்றாருங்க. அது சினிமாவும் நானும் ஒரு புத்தகத்தை இயக்குனர் மகேந்திரன் எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, அவர் வீட்டு வந்து அவர் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருந்தார். நான் கூட நிறைய முறை அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் இயக்குனர் மகேந்திரனை பார்க்க. இந்த தலைமுறைக்கு தெரியாது, முள்ளும் மலரும்லாம் எடுத்தவர், ஜானி மாதிரி படங்கள், ரஜினிகாந்த் படங்கள்லாம் இயக்குனர், ஒரு பெரிய இயக்குனர். இந்த தலைமுறைக்கு தெரியாதனால அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. அவர் சொல்கிறாரு, என்னை பார்க்க வர்றவங்க பெல் அடிக்கிறாங்க, நான் போய் கதவை திறக்கிறேன். என்ன ஒரு இவ்வளோ பெரிய டைரக்டரு, அவர் வீட்டு கதவை அவரே திறக்கிறாரு அப்படிங்கிறேன். எத்தனைடா நான் ரொம்ப வருஷமாக திறந்துக்கிட்டு இருக்கேன், என்னடா ஆச்சரியப்படுறீங்க இதை
அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ இந்த சினிமாவில் வரக்கூடிய நாட்களெல்லாம் மனிதகுமாரனா கருதாமல் தேவகுமாரனா கருதுறாங்க கொஞ்சம் பேர். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நார்மலாக இருக்கிற ஒரு மனிதனை நீங்கள் வந்து இப்போ வந்து கண்ணுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்க்ரீனில் 2 கண்ணை மட்டுமே க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. அப்போ இவனுக்கு இந்த மயக்கத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவனுக்கு தெரியல. அதனால் அவன் என்ன செய்கிறான்னா, அதாவது ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஒரு எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுச்சாமிங்கிற ஒரு எழுத்தாளர் சொன்னார், சக்கரை டப்பாவுக்குள்ளே எறும்பு மாட்டிக்கிட்டது மாதிரி எம்ஜிஆர்ட்ட தமிழ்நாடு மாட்டிக்கிடுச்சுனாரு. இப்போ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சக்கரை டப்பா இப்போ மாறி இருக்கு, வேற டப்பாவை மாறி இருக்கு, அவ்வளோதான். டப்பாவை மாற்றிருக்காங்க. என்ன டப்பா இப்போ மாறிடுச்சு? ஒரு டப்பா கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டப்பா கவர்மெண்ட். இல்லை, நீங்கள் சொல்கிறது சினிமா ஆட்களுக்கு மட்டும் இல்லை, தாவேகா உறுப்பினர்கள் எல்லாருமே முதலமைச்சர் விஜயை வந்து தேவகுமாரனா தான் பார்க்குறாங்க இல்லையா? அந்த மயக்கம் வந்து அவங்களுக்கு தீரும் போது மக்களுக்கும் சேர்ந்து தீர்ந்துடும். இது நீடிக்காதுன்னு நான் சொல்கிறேன். இது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து நீங்கள் விஜயகாந்த் சொன்னார், நான் தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கும் போது நான் அடுத்து ஒரு படம் ஒன்று டைரக்ட் பண்ணுறேன். அவர் சொல்கிறார், விருதகிரின்னு ஒரு படம் பண்ணுறேன். அந்த படத்தை ஒருத்தருமே பார்க்க மாட்டேங்கிறான். அவரை தான் நம்ம நேரில் பார்த்தாச்சுல. இந்த பார்க்காம இருக்கிற வரைக்கும் தான் அவன் வியப்பு. திரையில் பார்க்குற நட்சத்திரத்தை தரையில் பார்த்துட்டான்னா வியப்பு தீர்ந்துடும். தரையில் பார்க்காத வரைக்கும். அதனால தான் அவர் எப்போவுமே என்ன செய்கிறாருன்னா, அவர் ரொம்ப மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறார். நீங்கள் கவனிச்சலாம், அவர் அதிகமாக பேச மாட்டார், இப்படி உண்மையே இருந்துக்கிட்டே இருப்பார். திடீர்னு வந்து ஒரு அறிக்கை விடுவார், கொத்து பரோட்டா போட்டுருவேன்பாரு, ஏதாவது ஒன்று பஞ்சு டைலாக் பேசுவார், திரும்ப போய் பதுங்கிக்கிறாரு. அவர் அன்றாட உரையாடலுக்குள்ளே அவர் வரவே மாட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவரை வந்து அப்படி ஒரு பொத்தி பொக்கிஷமாக காட்டினோம்னா அப்போ தான் ஒரு மயக்கம் இருக்கும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த மாயை எவ்வளோ நாளில் இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆனால் அந்த அம்மாக்கள் நீங்கள் சொல்கிறது மாதிரி நிறைய பெண்களே வந்து, நீங்கள் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல விஜய் தம்பி, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் ரீல்ஸ் பார்க்குறோம்ல. அப்போ அவங்கக்கிட்ட வந்து இவர் நல்லா இருக்கணும், இவர் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற நினைக்கிற மனநிலை இருக்குல்ல, அது எப்படி போர் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு காலகட்டம் தான். இப்போ நீங்கள் உங்கள் சாதாரண மக்கள் வாழ்க்கைக்கு புரியுதலுக்காக சொல்கிறேன். தேடி வந்து 7-8 வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சண்டை விட்டு டைவர்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா? அந்த பொண்ணை தான் டைவர்ஸ் பண்ணுறாங்க, அந்த பையனை தான் வேணாங்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப தீவிரமாக எதன் மீது நம்பிக்கை வச்சாலும் அதற்கு எதிர்மறையாக ஒன்று நிகழ்ந்தே தீரும். அது வந்து ஒரு இயற்கை நியதி. இந்த மாயை என்பதை நிலைத்து இருக்க வைக்க முடியாது. இந்த மாயையில் தமிழ்நாடு தொடர்ந்து நிற்காது. இப்போ ஒன்றும் இல்லை, 91-96 காலகட்டங்களில் ஜெயலலிதா வெற்றி பெறுகிற போது அசுரத்தனமான வெற்றி பெற்றாங்க. இதே மாதிரி தான் நிர்வாக சிக்கல், நடைமுறை சிக்கல், அதிரடியான திட்டங்கள்ங்கிற பேரில் ஆடு கோழி வெட்டக்கூடாது, மதமாற்ற தடை சட்டம், டெஸ்மா, ஒரு கையெழுத்தில் 1.5 லட்சம் பேருக்கு வேலை போயிருச்சு, எல்லாத்தையும் தெருவில் விட்டாங்க, வளர்ப்பு மகன் கல்யாணம் எல்லாம் நடந்துச்சுல. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க வாக்காளர்கள்? ஜெயலலிதாவுக்கு தெருவில் போட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு அப்போ மாஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த மாஸ் லீடர்கள் எல்லாருக்குமே அது நடந்திருக்கு. 400 சீட்டுக்கு வந்து ஜெயிக்கிறத கனவு கண்டுக்கிட்டு இருக்கு பாஜக. உண்மையிலே 400 சீட்டு ஜெயிச்சவர் ராஜீவ்காந்தி. அவரை வந்து தோற்கடிக்கலையா? அதெல்லாம் நடந்திருக்கு. விபி சிங் எப்படி பிரதமர் ஆனார்? எல்லா காலத்துலேயுமே மாஸ் லீடர்களை வந்து மக்கள் தோற்கடிச்சிருக்கிறாங்க. இந்திரா காந்தி தோற்று போயிருக்காங்களா இல்லையா? அப்போ வந்து இந்த மாஸ் லீடருக்கு வந்து அப்படியே அந்த மயக்கம் வந்து கலையாமலே இருக்கும் அப்படின்னா, சரக்கு அடித்தா போத காலையில் தீருங்கிறது தான் நியதி. போதை அப்படியே தான் இருக்கும்னா என்ன அர்த்தம்? அது மாறிடும். கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நெருக்கடி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? எதுவும் அவங்க வந்து அவங்க ஆதரவில் தான் இந்த கட்சி நடக்குது. ஆனால் சமீப காலமாக கம்யூனிஸ்ட் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, தலைமைச் செயலாளருக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து எங்களோட பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியை ஏற்றுக்கிறவங்க தான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. இப்படி இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு மெசேஜை சொல்லுதில்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். தோழமை கட்சியில் எல்லாருமே ரொம்ப நெருக்கடியான ஒரு இதில், அதாவது இந்த திருடனுக்கு தேல் கூட்டணும்பாங்கல்ல, கத்த முடியாதும்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கூட்டணிக்குள்ளே போய் கொள்கையும் பேச முடியல, எதையுமே பேச முடியல. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து பிரதமராக வந்து ராகுல் காந்தி வர வேண்டும் அப்படின்னு முதலில் முன்மொழிந்தவர் மு க ஸ்டாலின். இந்தியா கூட்டணியில் வந்து அவர் தான் அதை வந்து முதன்மையாக பேசினார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கல. இவங்க என்ன சொல்கிறாங்க? விஜய் பிரதமராகணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ மாணிக் தாக்கூர் நிலைமை என்ன? அதை ஏற்றுக்கிறதா மறுக்கிறதா? காங்கிரஸ்காரருடைய நிலைமை என்ன? கல்வி அமைச்சராக இருக்கார், உயர்கல்வி அமைச்சராக சொன்னாங்க, ஒத்துக்குருவாரா மாட்டாரா? அவருடைய நிலைமை என்ன? எதையுமே இப்போ வாய் விட்டு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே இப்போ பிரதமராக இருக்கிறார் ஒருத்தர், நரேந்திர மோடி இருக்கார்ல, அவர் இதை பற்றி என்ன நினைப்பார்? பாஜக என்ன நினைக்கிறது? இங்கே நடக்கக்கூடிய இந்த அரசை என்னவா நினைக்கிறது? அரவிந்த் கெஜ்ரிவால் நிலைமை தான். அவர்களே போற்றி பாதுகாத்து
இந்த சாமி ஊர்வலம் கதை தான் அது. அவங்களே வந்து சாமியை கும்பிட்டுட்டு கொண்டு போய் கரைச்சி விட்றாங்கல்ல பிள்ளையார் சதுர்த்திக்கு. அதுதான் பாஜக பண்ண போகுது. அவங்களே உருவாக்குற இந்த பிம்ப அரசியலை அவங்களே காலி பண்ணுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து திடீர்னு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு, மதுபான ஊழலில் கைது செய்யப்பட்டு, குற்றவாளியாக்கப்பட்டு, அவர் ஆட்சி அதிகாரம் எல்லா இமேஜையும் இழந்த உடனே கோர்ட்டு சொல்லுது அவர் நிரபராதி, அவர் மேலே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுது. இப்போ அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ், அவருடைய இதெல்லாம் எல்லாம் என்ன ஆகுது? ஒரே நாள் தான் சிபிஐ விசாரணையில் கரூர் சம்பவத்தில் இவர் தான் குற்றவாளின்னு ஒரே நாள் தீர்ப்பு சொன்னாங்கன்னா இவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும்? தலைகளாக மாறிடும். ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனப்போ என்னாச்சு? ஓ பன்னீர்செல்வம் நினச்சாரா? அவர் வாட்டுக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருந்தார் பெரியவங்க டீ கடையில். அவர் டக்குன்னு முதலமைச்சர் ஆகிட்டார். இதெல்லாம் நடக்கும் அரசியலில். அதனால் ஓ பன்னீர்செல்வம் தான் நிரந்தர முதலமைச்சர்னு கிடையாது. இந்த நிரந்தர பொதுச் செயலாளர் நிரந்தர முதலமைச்சர்னு சொல்லிட்டாங்க, நான் குழி வெட்டிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் தொடர்ந்து தாவேகாவினர் வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு இவர் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் 50 வருஷத்துக்கான குழி வெட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். எதிர்கட்சியாக திமுகவுடைய செயல்பாடு இல்லை, இப்போ எதிர்க்கட்சியாக வந்து திமுக வந்து இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் ஜென்சி தலைமுறை, நாங்கள் போய் பாட்டு பாட போகிறோம் அப்படின்னு பதிலுக்கு இப்போ இங்கேயும் 2-3 சிந்தை ரெடி பண்ணலாமான்னு பார்க்குறாங்க, பாட்டுக்கிட்டு பாடலாமான்னு. இந்த பக்கம் அப்படி ஒன்று ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொள்கை அரசியல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கூத்து காட்டுறதுக்கான ஒரு இடம் வந்துருச்சு. நம்மளும் ஏதாவது ரீல்ஸ் போட்டுருவோமா, என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு இடம் வருது. இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ முன்னாள் முதல்வர் கூட சொன்னார்ல, கம்பேக் கொடுக்குறதுல நம்மளை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அது வந்து கலைஞரை மனசில் வச்சு சொல்கிறது. நீங்கள் அண்ணா காலத்து திமுக, கலைஞர் காலத்து திமுக, ஸ்டாலின் காலத்து திமுக, உதயநிதி காலத்து திமுகன்னு நான் நாளாக பிரிச்சிருவேன். அப்போ நீங்கள் வந்து கலைஞர்கிட்ட அது ரொம்ப அசுரத்தனமான உழைப்பு. அவர் 1,00,000 பக்கங்களுக்கு மேலே எழுதியிருக்காரு, சிந்திச்சிருக்காரு, ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் பேசியிருக்கிறாரு. ஒரே நேரத்தில் அவர் வந்து சினிமாவுக்கு வசனம் எழுதுவார், இந்த பக்கம் கவியரங்கத்துக்கு தலைவராக இருப்பார், இந்த பக்கம் ஆட்சி தலைவராக இருப்பார். அவர் ஒரு அசுர உழைப்பாளியாக இருந்தார். அப்போ வந்து என்னென்னா, இந்த கொள்கை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தினுடைய திமுக, 80களின் திமுக, எம்ஜிஆர் காலத்தில் எதிர்த்து நின்ற திமுக, எமர்ஜென்சி காலத்து திமுகங்கிறவன், அந்த திமுககாரன் வந்து ஒரு சிங்கிள் டீ கூட நான் அடுத்த காசில் குடிக்க மாட்டாங்க, நான் பக்கா டிஎம்கேங்க அப்படி சொல்கிறதுல பெருமிதம் அடைந்த தொண்டர்கள் இருந்த ஒரு காலகட்டம் அது. நீங்கள் ஒரு காலத்தில் வந்து 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார் சுதந்திர போராட்டத்தில் காமராஜர், 9 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். இப்போ விடுதலை போராட்டத்திலிருந்து தலைவர்களை தேர்ந்தெடுத்த ஒரு காலம். அப்புறம் அந்த கூட்டத்தை வந்து மொழி போராட்டத்தின் வழியாக இவங்க வீழ்த்துறாங்க. இன்னொரு போராட்டக்காரர்கள் தான் அவரை வந்து வீழ்த்துறாங்க. அவரும் வந்து அண்ணாவும் ஒரு தலைமை பண்பு மிக்கவர், அறிவாற்றல் மிக்கவர், அவர் தகுதி மிக்க தலைவரால் தான் வீழ்த்தப்படுறாரு. இப்போ நீங்கள் அது வரைக்கும் அரசியல் வந்து வேற. நீங்கள் அதுக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு அண்ணாவினுடைய ஒரு சீடராக கலைஞர் ஒரு அரசியல் செய்கிறாரு. அவங்களால வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்ச்சி அரசியலில் எம்ஜிஆர் வந்து மேலோங்கி அது ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு. திமுகவில் நிறையா தலைவர்கள் உருவானதுனால அவங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் பதவி கொடுக்க முடியாதனால இன்னொரு கட்சி தேவைப்பட்டுச்சு. ஒரு 2 மாடியாக கட்டிடுவோங்கிறாங்கல்ல, வீட்டை ஒரு வீடாக இருக்குது இடிச்சு 2 ஃப்ளோராக கட்டுவோங்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் அதிமுகங்கிறது திமுகவின் இன்னொரு தொடர்ச்சி தான். அது வரைக்கும் அரசியலுடைய போக்கு என்பது வேறு. துருவ அரசியலாக அரை நூற்றாண்டுக்கு மேலே தமிழ்நாட்டில் 2 பேர் இருந்தாங்க. அப்பட்டமான பொய். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு ஒத்த மாடியில் அது அப்பட்டமான பொய். நீங்கள் எம்ஜிஆர் இறந்து போனோன்னா முதல் தகவல் யாருக்கு சொல்கிறாங்க? கலைஞருக்கு சொல்கிறாங்க. அது எழுதினவர் எப்படி உறவு இல்லாமல், உடன்பாடு இல்லாமல், அன்பு இல்லாமல் இதெல்லாம் சாத்தியப்படுமா? யோசிச்சு பாருங்களேன். செத்தாண்டா எதிரி நான் நினச்சாங்க, அவர் தான் முதல்ல வர்றாரு. அது வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு என்று நம்ம வந்து எதிரெதிர் துருவன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும். முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் இப்போ கொரோனாவில் மறைந்தார். அவர் என்னோட நெருங்கிய நட்புல இருந்தார். அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த இடி மலை மின்னல்னு நாங்கள் பேசுவோம், துரைமுருகன், சுப்பு, ரகுமான் கான்லாம் பேசுவோம்ல, ரகுமான் கான் சூப்பராக பேசுனதை எம்ஜிஆர் ரசித்து இரவு விருந்துக்கு அழைப்பாரான். டின்னர் தன்னை எதிர்த்து பேசினால பலமுறை கட்சிக்கும் கூப்பிட்டாரான். இவர் போகலையாம். அவங்க அம்மா சொல்லிச்சு, அதெல்லாம் செய்யக்கூடாதுடா, கலைஞர் தான் உன்னை அடையாளப்படுத்தினார், அந்த ஊசலாட்டம் உனக்கு என்றைக்குமே வரக்கூடாது. இப்போ அப்பையும் அப்படி தானே சொன்னாங்க, எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஆளை வேறு யாரும் வர முடியாது. அடுத்த காலகட்டத்தில் அந்த எதிரெதிர் துருவங்கிறது அப்பட்டமான போய். ஏன்னா 2 பேருக்குமே தலைவர் வந்து அண்ணா தான். இப்போ திமுகவும் தாவேக்காவும் இருக்கிறதா அது எதிரெதிர் துருவமா இல்லையா? இல்லை, தாவேக்காவுக்கு கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த ஹைப்ரிட் பழங்கள்லாம் வந்துருக்குல்ல, இப்போ விதை இல்லாத பழங்கள்லாம் வந்துருக்கு இல்லையா, அதுதான் தாவேக்கா. தாவேக்காவுக்கு கொள்கை கிடையாது. எல்லாருக்குமே கொள்கை இருக்குது. விசிகாவுக்கு கொள்கை இருக்குது, கம்யூனிஸ்ட்டுக்கு கொள்கை இருக்குது, காங்கிரஸுக்கு கொள்கை இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. தாவேக்காவுக்கு கொள்கை கிடையாது. அது ஒரு விதை இல்லாத பழம், ஒரு ஹைப்ரிட். அது வந்திருக்கு. இப்போ அது கொஞ்ச நாள் சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து தூக்கி போட்டுருவாங்க. அது நோய்,
திரும்ப ஆர்கானிக் திரும்பிடுவாங்க. கருப்பட்டி ஆனா அவங்க என்ன- கருப்பட்டி காப்பி தேடி இல்ல அலைகிறாங்க இல்ல கொஞ்சம் பேர். நீங்க ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன்னா, நீங்க வந்து அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இப்பவே அவங்களுக்கு குழி வெட்டிட்டாங்கங்கிறீங்க, அவங்கள்ட்ட கொள்கை இல்லைங்கிறீங்க. ஆனா இதெல்லாம் வந்து தேர்தல் மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி ஊரே பேசிட்டு இருந்துச்சு. இப்படிதான் பேசிச்சு. தாவேக்கான்னு ஒரு கட்சி 2 வருஷத்துல என்ன நானே பண்ணிடுவாங்க. பேசியிருக்கேன். ஊருக்கு அதுதான் சொல்றேன். உங்களை சேர்த்து தான் நான் அந்த கேள்வியை கேட்குறேன். ஒரு பி ஃபார்ம் ஃபில் பண்ண கூட தெரியாது அவங்களுக்கு. அவங்க கிட்ட வந்து பிஎல்ஓஸ் கிடையாது. யார் கட்சி பண்ணி பாப்பா, யார் தேர்தல் பண்ணி பாப்பா, இப்படி பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் 107 இடங்களை பிடிச்சிட்டு வந்து உக்காந்துருக்காங்க. அந்த இது அவங்கக்கிட்ட தெரியுது. நீங்கள் வந்து எங்களை இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க, உங்கள் மேலே வந்து நின்று நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள், உங்களை வீழ்த்தி தானே வந்து நிற்கிறோம் அப்படின்றது தான் சட்டசபையில் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. இன்னும் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் அது நீடிக்காது, நிலைக்காதுங்கிறதான் சிக்கல். இப்போ நீங்கள் நிர்வாக ரீதியாக திமுக இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூட மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம், திமுக சேர்ந்தே சொல்கிறேன், மாறி மாறி போட்டி போட்டு சத்துணவு திட்டம் வந்து வருகிற போது எம்ஜிஆர் கொண்டு வருகிற போது கருணாநிதி கடுமையாக விமர்சனம் செஞ்சார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னுடைய பள்ளி பருவம். அது கடுமையாக விமர்சனம் செஞ்சார். அப்புறம் வந்து அதுக்கு மேலே முட்டையை தூக்கி வைக்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வந்து விமர்சனம் செஞ்சால் நீக்குவாங்கல்ல, அவர் நீக்க மாட்டார். முதல்ல முட்டை இன்னும் சத்துணவு அதிகப்படுத்துறதுக்கான வேலையை செய்வார். இப்படித்தான் ஆரோக்கியமான போட்டியாகவே நடந்திருக்கு. நீங்கள் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டு அரசியலில் நிகழ்த்திய கட்டமைப்பு சார்ந்த மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம், அல்லது அரசு பள்ளிக்கூடமாக இருக்கலாம், சாலை போக்குவரத்தாக இருக்கலாம், மேம்பாலமாக இருக்கலாம், இந்த கட்டமைப்பை இதை தாண்டி ஒரு சாதனையை இவங்களால நிகழ்த்த முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அது வெறும் நலத்திட்டங்கள் மட்டும் இல்லை, நீண்ட கால திட்டங்களை அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. அதை தாண்டி இவர்கள் நிகழ்த்த தவறுகிற போது அவங்க நிச்சயமாக அவங்க வந்து வீழ்ச்சி அடைவாங்க. அதனால் செய்யவே முடியாது. அதனால் இவங்களுக்கு நிர்வாகம் புரிகிறதுக்குள்ளே அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். இந்த செல்வாக்குங்கிறது ரொம்ப தக்கெடுப்பு. கொரோனா பேரிடர் காலத்தில் மனித குணமே வந்து செத்துக்கிட்டு இருந்துச்சுல, எவ்வளவோ பேர் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தாங்கல்ல, அதோட மனித குணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு நோய். அது மாதிரி தாவேகாங்கிறது ஒரு பேரிடர் நோய், அரசியல் பேரிடர் நோய், ஒரு தொற்று நோய் மாதிரி. அது மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அது சுதாரிச்சுருவாங்க. அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள் இந்த கொள்கை பால் ஈர்த்து இத்தனை வருஷம் இயங்கினவங்கெல்லாம் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்ற உறுப்பினரை போய் அங்கே 8 பேர் சேர்ந்துருக்காங்க. எல்லாரும் இன்னும் எல்லா கட்சிகளுமே வந்து தாவேகா மீதுல வந்து ஒரு வியப்போட பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அதை ஒரு பேரிடரணும், இந்த காணாமல் போயிடும், நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைச்ச காலாங்கிற மாதிரியே இன்னும் அதில் ஒரு காமெடி இருக்குது. அதில் என்னன்னா, அதிமுக வேணான்னு சொல்லி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க அதிமுக காரணம் சேர்க்குறாங்க. யார் மேலெல்லாம் இவங்க மக்கள் கல்லறிஞ்சாங்களோ அவனையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விராலிமலை விஜயபாஸ்கர் வா, கரூர் விஜயபாஸ்கர் வா, எல்லோரும் வான்னு கூப்பிட்றாங்க. மக்கள் யாரையெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து கட்சியில் சேருங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே திமுகவில் கூட சீட்டு கிடைக்காத ஆளுங்க அல்லது அவங்க வீட்டு பிள்ளையெல்லாம் கூட தாவேகாவுக்கு போகிறாங்க. அப்போ திமுக அதிமுக வேணான்னு சொல்கிறதுக்கான இடமாக தாவேகா இருந்துச்சுல, அந்த இடத்த இந்த 2 பேரும் போய் நிரப்பி அந்த இமேஜை காலி பண்ணிடுவாங்க. அப்போ அதிமுக திமுகவினுடைய ஒரு கூட்டு கலவை தான் தாவேகாங்கிற இடம் வரும்போது இது 2 வேணான்னு சொல்கிறவனுக்கான ஆப்ஷனாக தாவேகா எதிர்காலத்தில் நீடிக்காது. அதனால் இது 2மே அவங்க வந்து சொந்த காசில் சூனியம் வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக காரனை சேர்க்கறது மூலமாக இன்னொரு அதிமுக எதுக்கு தமிழ்நாட்டுக்கு? அதே இருக்குல்ல, நாங்கள் ஜெயலலிதா ஆட்சியை நடத்துவோங்கிறாங்க. இதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. எதிர்கட்சிக்காரையும் கூட இந்த விமர்சனத்தை வைக்க மாட்டான். ஜெயலலிதா ஆட்சிங்கிறது கொடூரமான ஆட்சி. அது சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற ஆளை பூரா கூப்பிட்டு போய் புடாவில் வந்து பூட்டி வச்சுட்டாங்க. அது ஆட்சி, அது காட்டு தர்பார். அது ஜெயலலிதா வந்து முன்னுக்கு பின்னு முரணானது. பிரபாகரனை தூக்கில் ஓடுவேன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் வந்து ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தா கொலை செய்யப்படும், திமுக கூட்டணி இருந்துச்சுன்னு சொன்னோன்னா ஈழத்தாயை மாறுறது, எல்லாமே சந்தர்ப்பவாதத்தினுடைய. நான் பாபர் மசூதியை இங்கே கட்டாமல் ராமர் கோயிலை வந்து இங்கே கட்டாமல் வேறு இங்கே கட்டுறதுன்னு பேசுகிறது. அப்புறம் போய் இஸ்லாமியர்கள் மாநாட்டில் போய் பாஜகவோட ஒரு நாளும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு பேசுகிறது. நீங்கள் முன்னுக்கு பொண்ணு முரணான ஒரு மோசமான முன்னுதாரணம் ஜெயலலிதா. மறைந்து விட்டார்கள் என்பதனாலேயே அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோ அவங்களுடைய அரசியல் வரலாறோ ரொம்ப அற்புதமானதுன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு அரசியல் அறியாமை மிக்கணும்னு அர்த்தம். ஜெயலலிதா ஆட்சியை நாங்கள் நடத்துவோங்கிறாங்க. அவ்வளோ கொடுமை என்ன இருக்குது? இது வந்து எப்படின்னா, நான் மோசமான ஆட்சியை நடத்துவேன்னு ஓப்பனாக சொல்லு, ஏன்னா ஜூசகமாக ஜெயலலிதா ஆட்சியை நடத்துவேன். இது ரொம்ப காமெடியாக இருக்குது. காமராஜர் ஆட்சியை நடத்துவேன்னு சொல்கிறது, அண்ணா ஆட்சியை நடத்துவேன்னு சொல்கிறதுலாம் புரிந்து கொள்ள முடியும். ஜெயலலிதா ஆட்சியை நடத்துவேன்னு சொல்கிறார்ல, அதை ஒரிஜினலாக சொல்கிறார். இதுதான் ஒரிஜினல் அதிமுகங்கிறாரு. அப்படின்னா அதிமுகவுக்கு இப்போ நிகழ்காலம் என்னவாக இருக்கோ அந்த நிகழ்காலம் எதிர்காலமாக தாவேகாவுக்கு மாறும்னு சொல்ல வரேன். அதனால் முடிஞ்சு போயிருக்காரு. நீங்கள் சொல்கிறதையெல்லாம் தாண்டி தாவேகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் ஆதரவு,
நடுத்தர அளவுல வயது உள்ளவர்கள்ட்டையும் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்களுடைய ஆதரவு பெரும்பாலும் அவங்களுக்கு இருக்குது. இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக தாவேகா பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து திமுக வந்து நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க இல்லையா? அதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? இவங்கள்ட்ட என்ன வலதுசாரி ஆதரவு கூட தாவேகாவுக்கு தான் இருக்குது. அப்போ திமுகவுடைய எதெல்லாம் வந்து அவங்களுக்கு மைனஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் சேருது அப்படிங்கிறத வந்து திமுக எப்படி கம்பேக் கொடுக்கும்? இல்லை, திமுகவை பொறுத்தவரையில் அவங்க ரொம்ப காலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கட்சியில் மறுசீரமைப்புக்கு வந்து எந்த வழியுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒருத்தர் வந்து எங்கள் ஊரில் நகரச் செயலாளர் இருந்தார். நான் காலேஜ் போனேன், அவர் தான் நகரச் செயலாளர். அப்புறம் வேலைக்கு வந்து அவர் தான் நகரச் செயலாளர். நான் ஒரு அரை கலவன் ஆகிட்டேன், இன்னும் நகரச் செயலாளர் இப்பயும் இருக்கார். 30-40 வருஷமாக ஒரு ஆள் நகரச் செயலாளர். அது நகரச் செயலாளராக நகராத செயலாளரான்னு எனக்கு தெரியலை. இதே நிலைமை தான் மாவட்ட செயலாளர், கட்சியில் ஒன்றிய செயலாளர். அப்போ இப்படி என்ன ஆச்சுன்னா, அந்த கட்சியில் யாரையுமே மாற்ற முடியாது. கலெக்டரை மாற்றிடுறாங்க, தலைமைச் செயலாளரை மாற்றிடலாம், முதலமைச்சரை கூட மாற்றுறாங்க, மாவட்ட செயலாளரை மாற்ற முடியல. அப்படி ஒரு கட்சி நடத்துகிறாங்க. அதிகாரம் ஒரு இடத்துல தேங்கி நிற்கும். ஓடிக்கொண்டே இருந்தால் தான் அது நதி. ஒரு இடத்துல தேங்கிருச்சுன்னா அது குளங்குட்டை சாக்கடையாக மாறும். திமுகவை பொறுத்தவரையில் அதிகார பரவலாக்குவது அப்படிங்கிற இடத்துல வந்து தோற்று போயிட்டாங்க. இப்போ நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு மிசாவில் வந்து சிறைக்கு போன காலத்துலேருந்து எமர்ஜென்சியில் இருந்து அவரை படிநிலையில் வந்து அந்த அரசியல் தலைவராக அவர் உருவானதுக்கு அவர் நீண்ட காலம், ஒரு 50 ஆண்டு காலம் அவருக்கு அரசியல் பயணம் இருக்குது. அதனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கலைஞர் மகன்கிறத தாண்டி அவரை தலைவராக ஒப்புக்கொண்டாங்க. அதாவது எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்களும். ஆனால் உதயநிதியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்ததில் கட்சிக்காரங்களுக்கு வேணால் சந்தோஷம் இருக்கலாம். ஒரு வேளை பொதுமக்கள்கிட்டலாம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. பொதுமக்களை பொறுத்தவரையில் ரொம்ப வேகமாக ஒருத்தர் வந்து டக்குன்னு வர்றாரு, சினிமா எடுக்கிறாரு, உடனே சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகிறாரு, துணை முதலமைச்சர் ஆகிறாரு, எதிர்கட்சி தலைவர் ஆகிறாருங்கிற இந்த ஃபாஸ்ட் இருக்குல்ல, இது அந்த கட்சியில் வேறு யாருக்கும் நடக்காமல் இவருக்கு நடக்கிறது மூலமாக பொதுமக்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்குது. அந்த கோபத்தையெல்லாம் தாவேக்கு அறுவடை செய்யுது. அதுதான் வந்து ஆதவர்ஜனா மாதிரி ஆளுகள்லாம் வந்து பேசுகிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஏன் ஒரு கனிமொழி முதன்மைப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற விமர்சனத்தை சில பேர் முன்வைக்கிறாங்க. கனிமொழி இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு முதல்ல கட்சியிலிருந்தே 33% கொடுங்கன்னு கூட்டத்தில் பேசியிருக்காங்க. கனிமொழி மாதிரி ஒருத்தர் வந்து கட்சியின் முதன்மை பொறுப்புக்குள்ள, ஒரு பொதுச் செயலாளர் மாதிரி ஒரு பொறுப்புக்குள்ள வந்தாங்கன்னா பெண்கள் ஓட்டு, கட்சி கடந்த ஆதரவு நிலை அப்படிங்கிறது பெருகும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. இந்த கருத்தை திமுககாரர்களால் சொல்ல முடியாது. நம்ம ஒரு விமர்சகராக நான் இந்த மாதிரி கருத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஆனால் அப்படி ஒரு நிலையை நோக்கி வந்து ஒரு சுழற்சி முறையில் அதிகாரம் வந்து கிடைப்பது அப்படிங்கிற இடத்தை நோக்கி திமுக நகரலைன்னா, இந்த நகரச் செயலாளர்னு ஒரு ஆளை சொன்னேன்ல, அது திமுகவும் நகராத இடத்துல நின்றோம். அந்த ஆபத்து தான். நான் என்ன கேட்குறேன்னா, கொள்கையே இல்லாத விஜயே உங்களை வீழ்த்திட்டாரே. இப்போ நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருந்திருக்கீங்கன்னு விமர்சனம் இருக்கா இல்லையா? இந்த கவுண்டமணி செந்தில் ஜோக்கில் சொல்லுவான்ல, இந்த பொண்ணே உன்னை வேணாம் சொல்லிச்சடா, வேற எந்த பொண்ணா உன்னைய கட்டுங்கிற ஜோக்கு ஒன்று வரும்ல, அது மாதிரி எனக்கு இவரே வீழ்த்திட்டாரு, விஜயே திமுக வீழ்த்திட்டாரு, 75 வருட கட்சி வீழ்த்திட்டாருன்னா அந்த கட்சி உள்ளுக்குள்ள எவ்வளவு பலவீனங்களோடு இருந்திருக்கிறது, வீழ்ச்சிக்கான எவ்வளவு இதோடு இருந்திருக்கு, குறைபாட்டோடு இருந்திருக்குங்கிற விமர்சனத்தை அவர்கள் சுய பரிசீலனை செய்ய தவறினால் அப்போ எதிர்கட்சி வரிசையில் நிரந்தரமாக இருந்துக்க வேண்டியதான். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.